The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. பாஜகவோட சேர்ந்திருக்கீங்க. இன்னும் பல கட்சிகள் பிரம்மாண்ட கட்சிகள்லாம் வர இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல பேசுறாரு. இன்னும் இந்த கூட்டணி கொஞ்சம் வலிமையா இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்றாரு. அந்த மாதிரி எந்த பார்வையும் இல்லை. அப்புறம் ஏன் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சிகப்பு கம்பளம் எதிர்பார்ப்பு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இந்த குடும்பத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேணுங்கிற எண்ண ஓட்டம் இருப்பவர்கள், எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில் இணைவார்கள். சிதம்பரத்துல அவ்வளவு கூடி இருக்கிற மக்கள் முன்னாடி ஏன் அந்த கூட்டணியில இருந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூட்டணிக்கு வாங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு நான் வரவேற்கிறேன் ஒருத்தர் பேசுறாருன்னா அப்போ பாஜக இருக்குல்ல, அப்போ உங்க திட்டம் என்ன? பாஜக கழட்டி விட்டுட்டு இவங்களை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்க? பலதரப்பட்ட குரல்கள் வரணும், அப்படிதான் ஜனநாயக ஆரோக்கியம். கரெக்ட். நீங்க அது பாஜக உங்க கூட இருக்காங்களே சார், நீங்க பாஜக இல்லாம அதிமுக தனியா நிக்குதுன்னா இபிஎஸ் தாராளமா பேசலாம், யாரு எந்த கேள்வியும் கிடையாது. என்னுடைய கூட்டணி வந்து திமுகவுடன், திமுக தான் பாஜகவுடன் கூட்டணின்னு அதே திருமாவளவன் அவர்கள் அதே பதில் தானே இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல நாளைக்கு அதுதான் சொல்லுவார், தேர்தலுக்கு அதுதான் சொல்லுவார், நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. திருமாவளவன் அவர்களுக்கு சார்பா நீங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாரு சார். அவர் நான் கொடுக்கல, பல இடங்கள்ல அவரே கொடுத்துட்டாரு சார். பாமக பாஜக இருக்கிற இடங்கள்ல சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இபிஎஸ் நேற்று பேசும்போது சொல்ற அந்த பிரம்மாண்ட கட்சி வீசிக்காக பாஜகவை விட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா இயல்பாவே அந்த கூட்டணி வருவாங்கல்ல, ஏன் வரமாட்டீங்க? சொல்லுவாருங்க, அதிகாரம் அவர்கள் இருக்கு, அவரு சொல்லுவாரு. ஆனா இன்னும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமியா இருக்கணும். அவரை விட வசீகரமா இருக்கிற விஜய் கிட்ட ஏன் போக மாட்டாங்க அந்த பிரம்மாண்ட கட்சி? அதிமுக ஏன் சாய்ஸா இருக்கணும்னு சொல்லணும்ல. நீங்க என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாரு. இது யாருக்கான செய்தி? யாருக்கெல்லாம் அதுல சந்தேகம் அவங்களுக்கான செய்தி. அமித்ஷாக்கான செய்தி எடுத்துக்கலாமா? சொல்றாரு 3 முறை விளக்கம் கொடுத்தது கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன இதுக்கு மேல அதிமுக சந்தேகம்னா நீங்க அமித்ஷா போய் உட்காந்து பேசுங்க அப்படி திமுக கூட்டணி ஊடகத்துல பேசுறது. ஆனா அதே வரும்போது மட்டும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வேணும்னே சொல்றது. அது ஏன் ஊடகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அதிமுக கூட்டணி சொல்றதுக்கு வாய் வராது? கோபத்தையும் இந்த கம்மாவை எடுக்கிறது, ஃபுல் ஸ்டாப் எடுக்கிறது நீங்க அமித்ஷாக்கு சொல்லாம ஊடகங்களுக்கு சொல்றது சரிதான். கையில பெரம்பு கொடுத்து விழுவிடுன்னு விழுக்கணும்னா எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, விழுக்கு இருக்கு. கேள்வியை முன்வைக்கிறவங்கள உங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க மேல அந்த கோபம் திரும்ப மாட்டேங்குது. கேள்வியை முன்வைக்கிற ஊடகங்கள் மேல பெரம்பு எடுக்கிறது என்ன லாஜிக்? இது பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பதில் ஏற்புடையது இல்லாம திருச்சி பேசுறவங்களை வேற என்ன சொல்றது? அது நீங்க அமித்ஷா மேலதான் கோவப்படணும். அவர் தான் திரும்ப அதை பேசுறாரு. அண்ணாமலை திரும்ப பேசுறாரு. நீங்க அவங்க மேலதான் கோவப்படணும். நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ போக ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கு களத்துல ரெஸ்பான்ஸ்? தொடர்ச்சியான அங்கங்க சில சர்ச்சைகள் வந்தாலும் அந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? மக்கள் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், மிக பிரம்மாண்டமான எழுச்சி, நல்ல வரவேற்பு. அதாவது மக்களை தானாகவே திரண்டு வந்து ஒருவரை பார்ப்பது என்பது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. அந்த அறிகுறி இப்போ தெரியுது, நல்லா தெரியுது. நாங்கள் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஆட்சியாளர் மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குன்னு சொன்னோம். அது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த மாற்றம் வந்து மக்கள் மனசில் வந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், மாற்றம் வேண்டும்னு வந்திருக்கு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இந்த மாற்றம் வந்து யார் வரணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு மக்கள் மனநிலை அப்படி மாறும். ஓகே சார். முதல்ல மக்கள் மனநிலையில் இந்த ஆட்சி மாற வேண்டும்ங்கிற எண்ணம் விழுகணும், அது விழுந்துருச்சு. ரெண்டாவது, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எழுச்சியும் தெரியுது. நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட், நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனால் அதிமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது என்ன, இதில் ஒரு பயணம் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆட்சி மாற்றம் எப்படி வரும்? மக்கள் எங்கள் பின்னாடி தானே இருக்காங்க. எனக்கு நான் ஏதோ பாய் சொல்கிறாரு, ஒரேடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு குட் பாய் சொல்ல போகிறாங்க மக்கள் அப்படின்னு முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. 4.5 வருஷம் விளம்பரத்திலே ஓட்டின திமுகனால வேற என்ன விளம்பரம் கொடுக்க முடியும்? இப்படி தான் விளம்பரம் கொடுக்க முடியும். பரப்புரையில் போகிற இடத்துல எல்லாம் எடப்பாடியார் எழுப்புகிற கேள்விக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் பதில் இது வரைக்கும் வருதா? ஆணித்தரமாக மக்கள் ஏற்புடைய வகையில் பதில் வந்திருக்கா இது வரைக்கும்? இல்லை, அதெல்லாம் தவறான சாயம். அதுதான், நம்மக்கிட்ட சரக்கு இல்லை, ஸ்டஃப் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, மாட்டிக்கிட்டோன்னா வேற என்ன பண்ண முடியும்? ஏதாவது சொல்லி மடை மாற்றுறது, திசை திருப்பது, இந்த மாதிரி மலிவு விமர்சனம் வைக்கிறது, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது,
அது எதனோட வெளிப்பாடுன்னா இயலாமை வெளிப்பாடு, வைத்தறிச்சலோட வெளிப்பாடு, அது தெளிவாக தெரியுது. அதனால தான் வழக்கம் போல் இந்த மாதிரி வசனம்லாம் பேசி அந்த விஷயத்தை அப்படியே மடை மாற்றுற மாதிரி. இல்லை, இந்த பிரச்சாரம் டூ ஏர்லி அப்படிங்கிற மாதிரி சில பார்வைகளை சொல்கிறாங்களே சார். ரொம்ப முன்னாடி தொடங்கிட்டாரு, இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் இன்னும் மக்களோட இன்னும் கொஞ்சம் கணக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில. நீங்கள் சொல்கிறீங்க டூ ஏர்லின்னு, மக்களோட வரவேற்பு அதை சொல்லலையே. ஓகே, மக்கள் மாற்றம் தேவை, அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே இந்த எழுச்சியை பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது. இல்லை எதுலேயுமே வந்து இந்த முறை மிக சரியானதுன்னு அரசியலில் கிடையாது. ஒரு தலைவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஒவ்வொரு தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, திட்டமிடல் என்ன, அதுதான் வெற்றியை கொடுக்க போகுது. இப்போ எடப்பாடியாரோட பார்வையும் எடப்பாடியாரோட திட்டமிடலும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதை காமிக்குது. அப்போ அதனால் இது வந்து சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக இருக்குமே ஒழிய அதில் உண்மை இல்லை. விஜய் அவர்கள் பேசும்போது இனி களம் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு இருக்கும்னு பேசுகிறாரு. திமுக தரப்புல இருந்து பாஜக மேலே வைக்கிற கடுமையான விமர்சனத்தை அதிமுக மேலே பெரிய அளவுக்கு வைக்கிறதில்ல, அந்த புள்ளியில தான் இருந்தது. ஸோ திமுக வெர்சஸ் பாஜகன்னு தான் இருக்கும்னு திமுக தரப்புல பேசப்படல. அதிமுக வந்து அந்த கன்சிடர் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில பார்வைகள் இருந்தது. ஆனால் இப்போ இபிஎஸ் உடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான் களம், தமிழ்நாடு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு முறை ஆணித்தரமா புதிய கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? யார் அரசியலுக்கு ஆரம்பித்து உள்ளே வந்தாலும் யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கோ அவங்கள தான் எதிர்ப்பாங்க. அந்த நிலைப்பாடு அவங்களை நிலைநிறுத்துவது அப்படி தான் நிலைநிறுத்துவாங்க. அதைத்தான் மரியாதைக்குரிய விஜயும் பண்ணுறாரு. ஆனால் விஜயை வந்து அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க திமுக. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவோட பிளானே வந்து இப்படியாச்சும் பட்டத்தில் இளவரசர் அடுத்து மன்னர் ஆக்கிடணும் அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் வந்து வெறும் பொம்மைங்கிற மாதிரி தான், பொம்மை ஃபேஸ் மாதிரி தான் போகும். என்ன எப்படியாச்சும் ஒரு அப்போ களமில் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு வரும்பொழுது திரைத்துறையிலேருந்து வந்தவர் விஜய், அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்போம். அதே திரைத்துறையிலேருந்து வந்து ஒருத்தர் இப்போ வந்து துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காருல, ரெண்டு பேருக்கும் கம்பேரிசன் வர ஆரம்பித்த உடனே திமுகவுக்கு செம்ம அடி வாங்கும். ஸோ அவங்களோட நீண்ட நாள் பிளானாக பட்டத்தில் இளவரசரை மன்னராக்கிற இதெல்லாம் தவிடுபடியாக போகும். அதனால் கண்டிப்பாக விஜய் வந்து தள்ளி தான் வைப்பாங்க. விஜயை வந்து நேரடியாக விமர்சனமோ ரொம்ப கடுமையான விமர்சனமோ யாருமே வைக்க மாட்டாங்க. இப்போ இங்கே எடப்பாடியார் வைக்கிற விமர்சனம் கூட வரிஞ்சு வந்து உதயநிதியெலாம் பேசுவார். ஆனால் விஜய் பேசுறதுக்கு வரமாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்தால் எங்கே அடி வாங்க. பாஜக நோக்கி தானே கூர்மைப்படுத்துறாங்க. அது அவங்க பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததுன்னு நம்புகிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து பாஜக விமர்சனம் வச்சா அதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு மக்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் கலை என்னென்னா, தமிழக மக்களுடைய பார்வை நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது. இங்கே திமுக அதிமுக தான், திமுக அதிமுக அதான் வரலாறு சொல்லுது. தமிழக மக்களோட மனநிலை அப்படிதான் இருக்குது. ஆனால் திமுக இன்னும் அவங்க கனவுலேயே இருக்கிறாங்க. நம்மளோட நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்மறையாக இருந்த விமர்சனம் வச்சு கிடைச்ச பலன் தான் வந்து சட்டமன்றத்திலே கிடைக்க போகுது. அதனால தான் அதிமுக மேலே இந்த பாஜக சாயம் பூசும் முயற்சியெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் அதான். இந்த கூட்டணி பாஜகவோட சேர்ந்துருக்கீங்க, இன்னும் பல கட்சிகள் பிரம்மாண்ட கட்சிகள்லாம் வர இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இன்னும் இந்த கூட்டணி கொஞ்சம் வலிமையாக இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணுறாரோ? அவர் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தால் எதுக்கு 2024 அங்கே தனித்து கிளம்பு காண்றோம் நாடாளுமன்ற தேர்தல். ஓகே, அந்த மாதிரி எந்த பார்வையும் இல்லை. அப்புறம் ஏன் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சிகப்பு கம்பளம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது களத்தில் எப்படி இருக்குங்கிறத விட ஊடகத்தை எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஊடக எதிர்பார்ப்பு இப்போ இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு அரசியல் களத்தில் ஆராய்ச்சி பண்ணாலும் இப்போ தான் முதல் தடவையாக நடக்குது. கூட்டணி வைத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நரேட்டிவ் அதிமுக மேலே தனித்து நின்று களம் கண்டு வரலாறு படைத்த இயக்கத்தை பார்த்து கூட்டணி வச்சாதான் இவங்க ஜெயிக்க முடியுங்கிற நரேட்டிவ் ரொம்ப கஷ்டப்பட்டு திணிக்கிறது, இந்த நரேட்டிவ் டிரைவ் பண்ண வைக்கிறது. திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு இபிஎஸ் தானே சார் பேசுறாரு. இபிஎஸ் என்ன இங்கே பொதுச்செயலாளர் என்ன சொன்னார்? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இந்த குடும்பத்திலேருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேணுங்கிற எண்ண ஓட்டம் இருப்பவர்கள், எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில் இணைவார்கள். அதுதான் கூட்டணி. அசிங்கப்பட்டு ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, கம்யூனிஸ்ட் விசிகா வாங்கன்னு கூப்பிடுறாரு. பாஜக இருக்கிற கூட்டணியில எப்படி விசிகாவும் கம்யூனிஸ்டும் எப்படி வருவாங்க? அப்புறம் என்ன அடிப்படையில் இதை கூப்பிடுறாரு? நேத்துக்கு ஏன் கூப்பிடுறாரு? விசிகா முன்னாடி கூட்டணியில் இருந்ததே இல்லையா? இருந்திருக்காங்க. ஆனா அவரு தெளிவா கொள்கை பிரகடனமாவே சொல்லிட்டாரு, பாமக பாஜக இருக்கிற நீ ஒரு நாளும் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு போகும்போது கொள்கை இல்லாம தான் போயிட்டாரு. இல்ல சார், அதுக்கப்புறம் தான் சார் அவர் சொன்னாரு. எப்படி அதான் அப்ப கொள்கையிலே இல்லாம இருந்துட்டாரு. இது ரொம்ப டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றது. அப்ப கூட்டணியில் இருந்தபோது கொள்கையில தூக்கி போட்டு போயிட்டாரு மரியாதைக்குரிய திருமாவூர். அப்பவும் கொள்கை இருந்துச்சு இல்ல? அப்ப என்ன சொன்னாங்க?
இல்ல சார், இப்ப ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க சார். அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஒரு அரசியல்ல மாற்றம் என்பது ஏற்படாம இருக்கு. ஆனா அவரு தெளிவா சொல்லிட்டாரு சார், இனி ஒரு நாளும் பாஜக பாமக அணில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தெளிவா இங்க எடப்பாடியார் சொன்னா மட்டும் விடவே மாட்டேங்குது. திருப்பி சொல்லவே இல்லையே சார். நேத்து கூட ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாரே சார். தேர்தல் களத்துல வந்து கொள்கையை சார்ந்தது கிடையாது, இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சார்ந்தது. எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓரணியில் இணைவதற்கு வர வேண்டும்ங்கிறதுக்கு எல்லாரும் காமனா நடக்கிற விஷயம். அவ்வளவு சிதம்பரத்துல அவ்வளவு கூடி இருக்கிற மக்கள் முன்னாடி ஏன் அந்த கூட்டணியில இருந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூட்டணிக்கு வாங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு நான் வரவேற்கிறேன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அப்போ பாஜக இருக்குல்ல, அப்போ உங்க திட்டம் என்ன? பாஜக கழட்டி விட்டுட்டு இவங்களை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்க? இந்த புள்ளியில இந்த மாதிரி பாக்கணுங்கிற அவசியமே இல்லை சார். அப்படிதானே சார் பாக்கணும். விமர்சனம் கம்யூனிஸ்ட் பாஜக கூட சேருவாங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். விசிகா கம்யூனிஸ்ட் சேருவாங்களா சார் பாஜகவோட? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேருவாங்களா? விசிகா சேருவாங்களா? அப்புறம் எப்படி பாஜக கூட்டணியில இருந்து நீங்க அழைப்பு விடுக்கிறீங்க? என்ன லாஜிக்? சேருவாங்களா நீங்க பேச கூட அது அவங்க தலைவர் தானே முடிக்கணும். முடியாதுன்ட்டாங்க சார். கட்சி இப்ப முடியாதுன்னாங்க, நாளைக்கு அதே நிலைப்பாடு இருப்பாங்கன்னு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இதுதான் தேர்தல் களம்ங்கிறது. ஓகே, ஒரு நாள்ல மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய விஷயம் தேர்தல் களம் என்பது. 4 வருடம் இல்ல 4.5 வருடமாக தங்களுடைய அடையாளத்தை இழந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு யாரு தலைவராக வரணும்னு சொல்லி திமுக உள்ளடி வேலை பார்த்து ஆளை கழட்டி விடுது. 4 கட்சி தாவி வந்தவரை வந்து காங்கிரஸ் தலைவராக போட வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து திமுக ஜாலரா அடிப்பார்னு. அதனால தான் காமராஜர் பற்றி பேசும் கூட வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க. வெறும் பேருக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. பொங்கி எழுந்திருக்க வேண்டாம் அந்த நேரத்துக்கு. அப்போ இந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்கிறது மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அப்போ யாருக்கா நீங்கள் அரசியல் கட்சி நடத்தி இருக்கீங்களா? அரசியல் காலத்தில் அதோட அடையாளமே தொலைஞ்சு போயிட்டு இருக்குது இல்லை? இப்போ அவ்வளோ கேவலப்பட்டு இருக்கணுமான்னு கேட்கல, என்ன தவறு இருக்குது? இதே மற்றவங்க யாரோ கருத்து சொன்னால், திருமாவளவன் ஒரு விஷயம் சொன்னால் பாருங்கள், அதிமுக மேலே இருக்கிற அக்கறையில் அவர் சொல்கிறார் அப்படின்னு. அதே அக்கறையே எங்க எடப்பாடியார் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஜனநாயகத்துல நல்ல வலிமையா ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னா பல பேர் பல குரல் வரணும், பலதரப்பட்ட குரல்கள் வரணும். அப்பதான் ஜனநாயகம் ஆரோக்கியம். கரெக்ட். நீங்க அது பாஜக உங்க கூட இருக்காங்களே சார். நீங்க பாஜக இல்லாம அதிமுக தனியா நிக்குதுன்னா இபிஎஸ் தாராளமா பேசலாம், யாரும் எந்த கேள்வியும் கிடையாது. இந்த மாதிரி ஆனா பாஜகவோட கூட்டணியில இருக்கும்போது இவங்க 2 பேரும் பாஜக அணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பவும் அந்த கார்டை போடுறாருன்னா 2 தான் ஆப்ஷன் இருக்க முடியும். ஒன்னு, நீங்க எனக்கு முக்கியம், நீங்க வந்துருங்கன்னு கூப்பிடணும். இல்லைனா பாஜக நான் கழட்டி விட போறேன், நீங்க தயாரா இருங்கன்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இது 2ல என்ன மெசேஜ் சொல்றாரு இபிஎஸ்? இது வந்து கூட்டணியோட கணக்குகள் ஒரு தலைவருக்கு ஒரு மாதிரி புரிதல் இருக்கும். ஓகே சார். இப்போ இப்படி பேசுகிற ஊடகம் நம்ம எப்போ பேசியிருக்கணும் அப்படின்னா, பாஜக இருக்கிறதுனால நான் வந்து வருவதற்கு தயங்குகிறாரா திருமாவளவன் அவர்கள்? அப்போ கூட்டணி கசப்பில் வந்துருச்சா? திமுகவோடது உறுதியான கூட்டணி இவ்வளோ நாள் நம்ம பேசியிருந்தது பிம்பம் உடஞ்சிருச்சான்னு கேட்டிருந்தா அது ஒரு நியாயமான வாதமாக இருக்கலாம். அப்படி தானே பார்க்கணும். அப்போ திமுக உண்மையா பார்க்கணும்னா சரி, நீங்க சொல்றது 2வது, நாங்க பாஜகவோட கூட்டணி அறிவிச்சாச்சு. இப்போ பாஜகவோட இருந்தா நாங்க வரமாட்டோங்கிற நிலைப்பாடு இருக்கு விசிகாக்குன்னு. இது அதிகாரப்பூர்வமா சொல்லல, சொல்லிட்டாரு. பாஜக இருக்கிற இடத்துல நாங்க போக மாட்டோம், பாஜக பாமக இருக்கிற இடத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லல. அப்படி இருக்கிற இடத்துல அப்போ திமுகவில் கூட்டணியில் அதிருப்தின்னு ஏன் பேச மாட்டேங்கணும்? முதல்ல பேசுறது அந்த புள்ளி தானே பேசணும். இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஜெயிச்ச வரலாறு திமுக கிடையவே கிடையாது. அப்போ ஊத்தி மூட போகுது நாங்கள் சொல்லிட்டு தானே இருக்கோம். நீங்க சொல்ற 2வது ஸ்டேஜ் அவங்க இருந்தா நாங்க வர மாட்டோம் அப்படின்னு. அப்ப இங்க வந்து கூட்டணி ஆட்டம் இருக்கு, கூட்டணி முடிய போகுதுங்கிறது வந்தாச்சு. நான் சொல்றேன் திமுக காரங்கிட்ட கேட்டுக்குவேன். எனக்கு என்னன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் அவ்வளவு கூடி மக்கள் முன்னாடி பேசுறாரு இல்ல, அப்ப அதை நான் உங்ககிட்ட கேள்வியா முன்வைக்கணும். ஊடக நெறியாளரா அங்கே கூட்டணி சரியில்லை, அதிருப்தி இருக்கு, விரிசுகள் விட தூங்கி இருக்கு, நாங்க சொன்னது உண்மையா இல்லையா? இப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நெறியாளர் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் என்ன கரெக்ட், அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கப்புறம் இல்ல கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து இபிஎஸ் பேசினதுக்கு சரிங்க அதிமுக தோழமை கட்சின்லாம் பேசிட்டு இருந்த திரும்ப எடப்பாடி சதிவலை விரிக்கிறாரு, இந்த சதிவலைக்கு ஒரு நாளும் விசிகா பலியாகாது, நாங்க திமுக கூட்டணி தொடருவோம், திமுக கூட்டணிக்குள்ள கல்லெறிஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு திருமாவளவனும், சண்முகம் அவர்கள் வந்து இது என்ன இது பாஜக கூட இருந்துகிட்டு எங்களை கூப்பிடுறது என்னது, சாத்தான் இதுக்கு வேதம் ஓதுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேச. அதே மரியாதைக்குரிய திரும்ப பாஜக இருந்தா வரமாட்டோன்னு சொல்லுது. அப்போ கூட்டணி பேரத்துக்கான ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு புரியலையா உங்களுக்கு? திமுக கூட்டணியில் தொடருவோன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நாங்களே வந்து தம்பி போல் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா நடத்தினாங்க, மதிப்பும் மரியாதை எனக்கு வந்து அதிமுக நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கும், பாஜக இருந்தா தான் நாங்க வரலன்னு சொல்றதுக்கும், அப்ப கூட்டணி பேரத்தான ஆயுதத்தை கையில் எடுக்க அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறது சார். அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க அதிகமா பேரம் பேசிக்கிறாங்க, சீட்டை குறைச்சிக்கிறாங்க, என்ன வேணா பண்ணுங்க சார். இதற்கான இங்க கூட்டணி வலிமையா இல்லையான்னு கேக்குறாங்க. அதை விடுங்க, அது அப்புறம் பேசுவோம். அதுதான் சார் பேசணும், நீங்க அதுதான் பதில் சொல்லணும். இல்ல இப்ப திமுக கூட்டணியில் இருக்கவங்களோட சமிங்க தெரியுதா தெரியலையா?
கூட்டணி பேரத்திற்கான சமிகைகள் தெரியுது சார். அங்க பிரச்சனை இருக்குன்னே எடுத்துப்போம் சார். அது ஒரு பிரச்சனை இருக்கு சார், அதை எடுத்துப்போம் சார். நான் சொல்ல வரேன், நான் என்ன கேக்குறேன், அங்கே பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்லாம் நான் பேசவே இல்லை. இது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட சமிகையா தெரியுதா தெரியலையான்னு மட்டும். அதுதான் இப்ப என்ன கேள்வினா சார், இங்க பிரச்சனை இருக்குன்னு நான் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த சைடுல ஒரு கூட்டணி உருவாக்க ட்ரை பண்றீங்கல்ல, அந்த இடத்துல பாஜகங்கிறத தவிர்த்துட்டு எப்படி நீங்க விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிடுவீங்க? எடப்பாடி சும்மா லாஜிக் இல்லாம பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல 2001 என்னுடைய கூட்டணி வந்து திமுகவுடன், திமுக தான் பாஜகவுடன் கூட்டணின்னு அதே திருமாவளவன் அவர்கள் அதே பதில் தானே இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். என்னுடைய கூட்டணி அதிமுகவுடன் தான், அதிமுக தான் பாஜகவுடன் கூட்டணின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா சார்? அவர் தெளிவா சொல்லிட்டாரு சார். ஒரு இடத்துல அவர் இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. நாளைக்கு அதே தான் சொல்லுவார், இல்ல நாளைக்கு அதே தான் சொல்லுவார், தேர்தல் வரைக்கும் அதே தான் சொல்லுவார். நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டாரு சார். திருமாவளவன் அவர்களுக்கு சார்பா நீங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாரு சார். அவர் நான் கொடுக்கல, பல இடங்கள்ல அவரே கொடுத்துட்டாரு சார். நல்லா ஞாபகம் சார், ஜூலை 18 நம்ம பேசுறோம். ஓகே ஓகே சார். பல இடங்கள்ல அவரே கொடுத்துட்டாரு. ஆன் ரெக்கார்ட்ல நம்ம இருக்கோம். நீங்க திருமாவளவன் பதில் நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல சார். அவரே ஒரு 10 இடங்கள்ல சொல்லிட்டாரு சார். அவர் பாமக பாஜக இருக்கிற இடங்கள்ல சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அததான் நம்ம எடுத்துக்கணும் சார். நான் அதுல ஒரு 10ல 100 இடங்கள் கூட சொல்றேன். அததான் நம்ம எடுத்துக்கணும். என்று சொன்ன அதே நிலைப்பாடு தான் திருமாவளவன் தேர்தல் வரைக்கும் இருப்பார்னு அவர் சார்பா நீங்க வாக்குறுதி அவரே சொல்றாரு சார். நான் ஏன் வாக்குறுதி கொடுக்கணும்? இப்போ அதான் கேட்டுட்டு இருக்கேன். அவரு சொல்றாருன்னு தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். அவரு நீங்க விரிக்கிறது ஒரு சதிவலைன்றாரு. எடப்பாடி ஒரு சதிவலையை தூக்கி போடுறாருன்னு சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட்ல சொன்னவர் அடுத்த என்ன 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அது கூட்டணிக்கான சமிகை, பேரத்துக்கான சமிகை உங்களுக்கு தெரியலையான்னு வெளிப்படையா கேட்டேன். அதுதான் சார், அது பேரத்துக்கான ஒரு சமிகையா இருந்தா கூட அது திமுகவும் விசிகாவும் பேசி முடிச்சுக்குவாங்க. கடைசி வரைக்கும் அது பேரத்துக்கான சமிகைன்னு ஒத்துக்க மாட்டோம். இருந்தால் கூட வைத்தால் கூட அப்படிதான் எடுத்துட்டு போவோம். திருமாவளவன் அவர்கள் 4 ஓட்டு திமுகவுக்கு விழுதுன்னா 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு பேசுறாரு சார். அவர் பேரத்துக்காக தான் பேசுறாரு. அது விசிக காரங்களே சொல்றாங்க, ஆமா நாங்க டபுள் டிஜிட் கேட்கறோம், நாங்க 10 இரட்டை இலக்கங்களை போட்டிடணும், அதனால நாங்க பேசுறோம்ன்றாங்க. ஆனா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. அத கூட்டணி டபுள் டிஜிட் கேக்குறாங்கன்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. எடப்பாடி பேசுறதுல ஒரு லாஜிக் பாயிண்ட் என்ன லாஜிக் இருக்கு சார்? அதிகாரத்தில் பங்குன்னு கேட்ட துணை பொதுச்செயலாளரே விரட்டி விட்டீங்க. இப்ப வந்து கூட்டணியில வந்து லாஜிக் இது என்ன லாஜிக் பாருங்களேன். நாங்க சொல்றதுக்கான அனைத்து ஆதாரங்களும் இப்ப வெளிப்படையா இருக்கு. நாங்க வந்து சும்மா கூட்டணியில வந்து சிண்டு முடிச்சுடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லல. ஆதாரத்தின் அடிப்படையில் தான் விமர்சனம் வச்சோம். அங்கே யாரும் திருப்தியாக இல்லை, அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க, நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் தெரியுது. நாங்கள் சொன்னோம் அங்கே விரிசல் விழுந்தோடனே கிளம்பி அதிமுக வருவாங்க. நாங்கள் எங்கேயுமே டைலாக் சொல்லவே இல்லை. இபிஎஸ் கூப்பிடுறாரு சார். தலைவர்னா அழைப்பு கொடுக்க தானே சார் வேணும். அழைப்பு கொடுத்தா வரவேற்கிறேங்கிற அரசியல் களத்துல அதானே சார் மரியாதை. கரெக்ட் சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் பண்றாரு, நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க பாஜக கூட வச்சுக்கிட்டு அழைப்பு எடுக்கிறது தான் சார் இப்ப பிரச்சனை சார். அது அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க சார், எப்படி டீல் பண்ணுறது என்ன ஏதுங்கிறது முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன, ஒரு அரசியல் இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அழைப்பு விடுப்பதுங்கிறது ஒரு மரியாதையினோட வெளிப்பாடா, எதோட வெளிப்பாடு? மரியாதை வெளிப்பாடு தான் சார். அது அரசியல், அதுதான் அரசியல் சார். அது எனக்கு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுதான் என்னோட கேள்வியே. நம்ம களத்துல பாக்குறோம், கடுமையான பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிற விசிகாவும் கம்யூனிஸ்டும் பாஜக இருக்கிற அணிக்குள்ள எப்படி வருவாங்க, அந்த இடத்துக்கு வரவே மாட்டீங்களே சார். கூடாய் நட்பு கேடாய் முடியும்னு சொல்லவங்க தான் இப்போ கட்டிப்பிடி சுற்றிருக்காங்கிற வரைக்கும் வரலாறு பார்த்துருவோம் சார். நம்ம நிறைய தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு போனோம்னா யாருடைய கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி எங்க சீனியர் தலைவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் 2014க்கு முன்னாடி சார். மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு அப்புறம், இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், இந்தியா கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கும் திருமாவளவனுக்கும் ஏற்பட்ட அந்த இணக்கம் தொடர்பா இப்படி நிறைய அரசியல் சூழ்நிலைகள் மாறிடுச்சு சார். நம்ம 2001 வச்சுட்டு இப்ப பேச முடியாது. நிறைய அரசியல் காலம் மாறிடுச்சு. பாஜக இருக்கிற அணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னவங்களே நீங்க திரும்ப கூப்பிடுறீங்கன்னா கூட்டணிக்குள்ள கள்ள வீசுறத தவிர வேற என்ன? மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறத நீங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க. இதே தான் நாங்க கொஞ்சம் சொல்றோம் சார். நாங்க சொன்னா நடக்காதுங்கிறீங்க, நீங்க சொன்னா நடக்குது. இது என்ன பிரதர் கதையா இருக்கு? நீங்க சொன்னதோட விளக்க மாற்றம் ஒன்றே மாறாத அரசியல் கருத்து. ஒன் டே சிவிக் டே இன் பாலிடிக்ஸ்ங்கிறேன். அது என்ன அதிமுக சொன்னா மட்டும் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு பேசுறோம். ஏன்னா அதுல நடக்கும்னு பேசுறோம். அதுல லாஜிக் இல்ல சார். அதனாலதான் அது திரும்ப கேட்க வேண்டியது சார். நீங்க சொல்றது பார்த்தா லாஜிக் இல்லாத விஷயம் தான் சார் சில இடங்கள் நடக்கும். அதுதான் உதாரணமா சொன்னேன். 2008 கூட்டணி திமுகவோட பாஜகவோட இல்லங்கிறது லாஜிக்கா தெரியுது அவங்க. நான் அதுதான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை. நானும் அதே தான் சொல்றேன். அப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து கொள்கை சார்ந்து கிடையாது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களை சார்ந்தது. அதுதான் சார் முக்கியம். அதுதான் டிசிஷன் எடுப்பாங்க. ஒருவேளை இபிஎஸ் நேத்து பேசும்போது சொல்ற அந்த பிரம்மாண்ட கட்சி
விசிகா தானா? எப்படி நீங்க போட்டு வாங்கினாலும் பேர் மட்டும் என் வாயில வராது. இல்ல அது ஒரு புதிதா சொல்றாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி வர தயாரா இருக்குன்றாரு. அதான் நீங்க எப்படி போட்டு வாங்கினாலும் பேரே வராது. அறிவு வரும்போது பேர் உங்களுக்கே தெரிய போகுது. அது சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்போதான் நமக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சந்தேகம் வரட்டும், நல்ல விஷயம் தானே. அப்போ அதுக்கு சும்மா கல் எடுத்து போடுறது தானே சார்? அப்போ நீங்க இப்போ நாளைக்கு வந்தோன்னு என்ன சொல்ல போறீங்க? நான் கூட கல் எடுத்து போடுறேன்னு நினைச்சேன், ஆனால் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல போறீங்க. நடக்கிற காலம் வரைக்கும் பொறுமை காப்போம். நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்க போகுது. வேலைகள் ஆயிட்டு இல்ல பொதுவா இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் திரைமறைவில் நடக்கும். கூட்டணிக்கு இடத்துல உறுதியாகும் போது அது வெளிப்படையே பேசுவாங்க. மக்கள் திரள் முன்னாடி இந்த கார்டை ஓபன் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது சார்? இவ்வளோ 2,06,00,000 தொண்டர்கள் இருக்க இயக்கத்தோட பொதுச் செயலாளர் இருக்கிறவர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அத்தனை மக்கள் மத்தியில். அது ஊடகம் எல்லாம் பார்க்குது. அது ஊடக செய்தியாக போகும்பொழுது வெறும் கல்லெடுத்து தெரியறதுக்கு அது பேசுவார் அவரு. அப்படி அரசியல் நிகழ்வு எப்பவுமே வராதில்லை. அது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ வரும்போதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இது வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறது, ஃபீல்டை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஒரு ஆதாரம் இல்லாமலையோ ஒரு நம்பிக்கை இல்லாமலையோ எப்படி சொல்லுவார்? ஏன்னா சிதம்பரத்தில் பேசுகிறாரு, அதுதான் இன்னும் கூடுதல் கவனம் பெறுது. எந்த ஊரில் பேசுவோம் அவர் சொன்ன மெசேஜ் தான். இல்லை சிதம்பரத்தில் பேசுறது இன்னும் கூடுதல் கவனம் பெறுது. அங்கேருந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வருது, ரத்தன கம்பளம் விரிச்சு அழைப்பு விடுக்கிறோன்னா அப்போ அது யாரா புரிஞ்சுக்கிறது? அதை விசிகான் தானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்படி? ஏன் அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ட்? திருமாவளவன் அந்த தொகுதியில் தான் சார் எம்பியா இருக்காரு. தொகுதியை விடுங்க சார். இங்க என்னமோ விசிகா வந்து சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. திருமாவளவன் தானே எம்பியா இருக்காது, அவர் தொகுதி இல்லை சார். அதுக்காக சொல்றேன். அதுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி வர இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் தருவாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் சொல்றீங்களா? நடுவில் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி எதுவும் குழுவெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஆமா, எங்க மச்சம் இருக்குன்னு வந்து கேட்டேன், மூஞ்சில மச்சம் இருக்கு அது வரைக்கும் கேட்டாலும் அது சொல்ல மாட்டோம். ஆனா திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது. நான் இதை எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன் சார். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடப்பாடியோட பேசக்கூடிய செய்தி நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. முந்தி 2 வாரம் 3 வாரம் ஒரு தடவை பேசுவாங்க. இப்போ வாரம் பேசக்கூடிய அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்திருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லி. பாஜக விட்டு வந்துட்டீங்கன்னா வெளிப்படையாக இந்த கேள்வி வந்து நீங்க என்னை கேட்கல, என்ன கோவை சுத்தின்னு சும்மா கல்லெடுத்து அடிக்கிறீங்களா? பாஜக விட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா இயல்பாகவே அந்த கூட்டணி வருவாங்கல்ல, ஏன் வரமாட்டீங்க? இந்த ப்ரீ கண்டிஷன் நீங்க வந்து கௌதமன் இந்தியா கிளிட் சார்பாக சொல்றீங்களா இல்ல மற்ற கூட்டணி அவங்களோட அரசியல் நிலைப்பாடை வச்சு சொல்றேன். அப்போ வந்து உங்களோட அரசியல் புரிதல் மிகப்பெரிய தவறு தான் நான் சொல்லுவேன். எந்த இயக்கமும் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு அவர் தான் நான் வரமாட்டேன் இவர் தான் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் திரும்பவும் சொல்றேன் சார். அவர் அந்த நிலைப்பாடை எடுத்துட்டாரு சார். சமீபத்திய நேர்காணல்கள் சமீபத்துல ஒரு 10 நேர்காணல் திரும்ப ஒரு வாரத்துல கொடுத்துருக்காரு சார். எல்லா நேர்காணலையும் சொல்லிட்டாரு சார், பாஜக இருக்கணும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு சார். உங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக கூட வரக்கூடாதுங்கிற ஒரு ஆசை அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை சார். எனக்கு என்ன இருக்கு அதுல? ஒரு அரசியல் உதாரணம் சொல்றேன். பிஎஸ்பி எஸ்பி எதிரெதிர் துருவங்களாக இருந்து சண்டை மண்டோடைய கட்சி, அந்த கட்சியை ஒன்றாக தேர்தல் சந்தித்த வரலாறுலாம் இருக்கு சார். சந்திச்ச தோல்வி தானே சார்? இல்லை அது வேற. ஆனால் சந்தித்த வரலாறு இருக்கா இல்லையா? அரசியலில் பொறுத்த வரைக்கும் இது உறுதியானது இது இறுதியானது, அதுவும் தேர்தல் வர நேரத்தில் இது உறுதியானது இறுதியானதுன்னு சொல்லவே முடியாது. அதுவும் தேர்தலுக்கு 8 மாசம் டைம் இருக்கும். அப்படியேனாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலே கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை வெளில வராங்க அப்படின்னா கூட பாத்தீங்களா, அப்படின்னாலுமே இருந்தாலுமே வச்சாலுமே எப்படி வெளியே வராங்கன்னே வச்சுக்கோங்க சார். வராங்கன்னே எதுக்கு அப்படியே யூகத்திலே சொல்ல மாட்டீங்க, யார் கட்சின்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அப்புறம் வச்சுக்கோங்க சொல்ல முடியும் சொல்லுவாருங்க. அதிகாரம் அவர்கள் இருக்கு, அவரு சொல்லுவாரு. ஆனா இன்னும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமியா இருக்கணும். அவரை விட வசீகரமா இருக்கிற விஜய் கிட்ட ஏன் போக மாட்டாங்க அந்த பிரம்மாண்ட கட்சி? கரிஸ்மேட்டிக்கா இருக்க விஜய் ஏன் போகக்கூடாது? அதிமுக ஏன் சாய்ஸா இருக்கணும்னு சொல்லணும்ல நீங்க. இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க? இல்ல அதிமுக ஏன் சாய்ஸா இருக்கணும்ன்றது நீங்க ஜஸ்டிஃபை கொடுக்கணும்ல. எதுக்கு பிரதர்? அது வந்து ஒண்ணு இதுதான் நம்மளுடைய இலக்கு தான் குறிக்கோள்னு சொல்லியாச்சு. ஓகே, அதை தாண்டி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? குடும்பத்திலிருந்து அந்த கட்சியை ஆட்சி மிச்ச தமிழகத்தை காப்பாற்றணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாரு. இந்த கருத்து இருக்கிறவர்கள் வந்து 4 வருஷமா நான் ஜனநாயகத்தில் மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஊடகத்தில் எல்லாத்தையும் சொல்லும்போது இதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கு. அது எப்படி மன்னராட்சின்னு சொல்றேன் இல்லையா? 4 வருஷம் சொல்றேன். அதனால இதில் ஒருமித்த கருத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டும் சொல்லி பொதுச் செயலாளர் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியாச்சு, தேர்தல் பரப்புரையில சொல்லியாச்சு. அது மிகப்பெரிய கட்சி என்ன அப்படிங்கிற வரையில நீங்க போடுங்க. இருக்கிற கட்சி பேரெல்லாம் போட்டு பெரிய கட்சி எதா இருக்குன்னு போட்டுங்க. அதில் நீங்கள் போட்டோ எடுக்கிற லிஸ்ட்டில் ஏதோ ஒரு கட்சி கண்டிப்பாக வரப்போகுது. அதான் மிகப்பெரிய கட்சி. இல்லை, ஏன்னா இப்படி உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னால் உங்கள் பார்வைக்கு சொல்லிடுங்க. மிகப்பெரிய கட்சி நீங்கள் எதை சொல்கிறீங்க?
இப்போதைக்கு வாக்குப்படி அதிமுக தான் 2வது பெரிய கட்சி, திமுக முதல் பெரிய கட்சி. கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வரப்போன மிகப்பெரிய கட்சி அது. யாராவது சொல்ல மாட்டீங்களே, யாரா வேணா இருக்கலாம். 10-15 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. உங்க பார்வையில மிகப்பெரிய கட்சின்னு எதுவுமே இல்லையா? நிறைய இருக்காங்க சார். அப்புறம் லிஸ்ட்டை போட்டுங்க, போட்டு வச்சு பார்த்துங்க சாத்தியக்கூறு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தலைவரோட டைலாக்லாம், சமீபத்திய டைலாக்லாம். ஏன்னா எங்க இந்த சந்தேகம் வருதுன்னா, 2024 தேர்தல் சமயத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்ல திரு தங்கமணி அவர்கள் அறிவாக வச்சுட்டு கூட பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போறேன்னு ஒரு 10 இடங்கள்ல பேசினாரு. ஆனா அப்படி ஒரு கூட்டணியே அமையல. கடைசியா தேமுதிக தவிர யாருமே வரல. அதனாலதான் இந்த பேச்சுல ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாம சும்மா போற போக்குல ஒரு கல்லெடுத்து அறியிற மாதிரியான ஒரு பேச்சா இருக்குமோங்கிற சந்தேகத்துலதான் இந்த கேள்வி. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் பாஜகவோட நம்ம உறவை முறிச்சுக்கணுங்கிற எடுத்த முடிவுக்கு அப்புறம் அவர் பிரம்மாண்ட கூட்டணிங்கிற பேசலையே, தனித்து கிளம்ப. அதை கடைசி வரைக்கும் அதே சொல்லலை. இந்த கூட்டணிங்கிற ஐடியாவில் தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. ஆனால் பாஜகவுடன் இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் வேற மாதிரி போன உடனே அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் பிரம்மாண்ட கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா தனித்து கிளம்ப காண போகிறோம்னு முடிவு எடுத்து அதிலே தான் போனோம். இன்னமும் அவர் சொன்னார் செய்யலைங்கிறது கால சொல்ல மாற்றி திரிச்சு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலையில் நம்ம பாஜகவோட இருந்தோம், பயணம் இருந்தது. நம்ம பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு கிளம்ப காணுவோன்னு. அதுக்கப்புறம் எப்போ ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாமல் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தனியாக தான் போனோம். தனியாக போக முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே எங்கள் பொதுச்செயலாளர் அந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கப்புறமும் கூட பாமக, தேமுதிக இவங்க பாஜக அல்லாத ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தானே திட்டம் இருந்தது. பாமக கடைசி நேரத்தில் தானே அங்கே போனாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறதுனால அந்த அணி எடப்பாடியார் தரப்புல அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லை. நான் கிளியராக கிளம்ப தேர்தல் தனியாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆளை சூஸ் பண்ணி வேலையை ஆரம்பிச்சாச்சு. தேமுதிக அரவணைச்சாங்க, அணுகியதின் பேரில் அரவணைச்சு அவர்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அரவணைத்தது உண்டு. வரவங்களை அரவணைச்சு இல்லாமல் எல்லாம் முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவ்வளோதான் விஷயமே ஒழிய அப்போ அந்த நடந்த சூழ்நிலை சம்பவம் அந்த மாதிரி இருந்தது. கால மாற்றம் மாறின உடனே இதுக்கான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடப்பாடி நிலைப்பாடு எடுத்தார். அவர் தனித்து களம் காண்றோங்க நிலைப்பாடு எடுத்ததுக்கு தான் 2% வாக்கு ஏறி அங்கீகாரமாக கிடச்சிது ஒற்றை தலைமைக்கும் சரி எடப்பாடியார் தலைமைக்கும். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேறு, இதையும் ஒப்பிடவே முடியாது. இபிஎஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாரு. இது யாருக்கான செய்தி? ஊடகத்துக்கான செய்தி. யாருக்கெல்லாம் அதில் சந்தேகமுக்கு அவங்களுக்கான செய்தி. அமித்ஷாக்கான செய்தி எடுத்துக்கலாமா? அவர் தான் சொன்னது, அதையும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் அவர் தலைமை தான், அவர் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரு. அவர் அமித்ஷாவே சொன்னது தான், அதையும் ஒதுக்க மாட்டீங்க. இல்ல இந்த கூட்டணி ஆட்சி தொடர்ச்சியா பேசுபொருளா இருந்துட்டே இருக்கே. அந்த கேள்வி எல்லா நேர்காணலையும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அவரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. லிஸ்டே கொடுக்க முடியும். எந்த நியூஸ் சேனல்ல இருந்து எந்த செய்தியாளர் அதை கேட்டே இருக்காங்கன்னு என்னால லிஸ்ட் கொடுக்க முடியும். சார் அமித்ஷா அவர் எந்த சார்பு நிலையில் இருக்காரு? நீங்க அமித்ஷாவை தான் கோச்சுக்கணும். அமித்ஷா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு எதுக்கு கோவம்? அவர் தானே சார் பேசுறாரு. கேள்வி கேட்டா மரியாதைக்கு பதில் கொடுக்குறாங்க. ஆசை இருக்கு சார் அவங்களுக்கு. அதாவது இது பலம் வாய்ந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிறத முதல்ல பிம்பத்தை ஏற்படுத்தி உடைக்கணுங்கிற நோக்கம் யாருக்கு இருக்க முடியும்? எடப்பாடி டெல்லி போன அன்னைக்கு எதுக்கு சட்டமன்றத்தில் அப்படியே டைப்ரைட்டர் மாதிரி படப்படப்படன்னு பயத்தில் அடிக்குது முதலமைச்சருக்கு. என்ன கூட்டணி வச்சிட்டீங்க, வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு யார் பயத்தில் கேட்டா? அந்த மாதிரி கேள்வியெல்லாம். இப்போ இது பலம் வாய்ந்த கூட்டணி இல்லைங்கிற பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்காங்க? அப்போ வழக்கம் போல் அவங்க செய்கிற வேலையை செய்ய தான் செய்வாங்க. இது வழக்கம் போல் இதை சிண்டு முடிச்சு விட்ற வேலையில செஞ்சு தான் இருப்பாங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் வார்த்தை சொன்னீங்க, நாகரிகமாக சொன்னீங்க கல்லெடுத்து அடிக்கிறீங்களோ அப்படின்னு. கல்லெடுத்து அடிக்கல, திமுக எப்படியாச்சும் சிண்டு முடிச்சு விடலாமான்னு சொல்லி தவிக்கிறாங்க ஒரு மாசமா. இல்லை சார், நீங்கள் கூட்டணி அறிவிச்சு ஒரே கேள்விதான் ஓடுது, கூட்டணியாச்சு. அதுதான் தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பேச வேண்டிய வேலையை அதுக்கு பல இடங்களை விளக்கம் கொடுத்துட்டாரு சார். கூட்டணி ஆட்சினா என்ன, அமித்ஷாக்கு புரியல சார். நீங்க அமித்ஷாக்கு புரிய வைக்கணும். முதல்ல அமித்ஷா ஆட்சியில பங்கு பெறுவோன்னு சொல்றாரு சார். நீங்க அமித்ஷாக்கு தான் நீங்க புரிய வைக்கணும். இது ரொம்ப மிகப்பெரிய டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் பிரதர். ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, அவரும் குஜராத்ல அரசியல களமாடிட்டு தான் வந்திருக்கிறாரு. அது அவருக்கு புரியலன்னு சொல்றது மிகப்பெரிய டேமேஜ். இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது அண்ணாமலை சொல்றாரு, 3 முறை விளக்கம் கொடுத்தது கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன, இதுக்கு மேல அதிமுக சந்தேகம்னா நீங்க அமித்ஷா போய் உட்காந்து பேசுங்க. கேட்கிறேன், காங்கிரஸ் செல்வ பெருந்தகிட்ட போயிட்டு நீங்க ஆட்சி அமைப்பீங்களான்னு கேளுங்களேன். 2026 என்ன பதில் சார்? நேற்று திருச்சிவேலுசாமி நாங்க 2 அமைச்சர் வருவோன்னு கேட்கறாங்க சார். அவங்களும் அந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ் செல்வ பெருந்தகிட்ட போயிட்டு நீங்க ஆட்சிக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னா என்ன பதில் சொல்லுவார்? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லுவாரு. ஆட்சிக்கு வருவோன்னு தான் சொல்லுவார். கூட்டணி ஆட்சி வரும் தான் சொல்லுவார். கூட்டணியில் இருக்காரா இல்லையா? இருக்காரு. கூட்டணி ஆட்சி வரும் தான் சொல்லுவார். அதைத்தான் பாஜக சொல்றாங்க. அது என்ன, காங்கிரஸ் சொன்னா தக்காளி சட்னி, பாஜக சொன்னா ரத்தமா?
எந்த இயக்கம் சார் கூட்டணி இயக்கம் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லாம இருப்பாங்க? சூப்பர், கரெக்ட். அவர் செல்வ பெருந்தகையை சொல்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஆனா முடிவு எடுக்க போறது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ராகுல் காந்தி நிலைப்பாடு தெரியாது. ஆனா இங்க பேசுறது அமித்ஷா சார். நயனா நாகேந்திரன் பேசல, அமித்ஷா பேசுறாரு. ராகுல் காந்தி போய் கேட்டா ராகுல் காந்தி என்ன சொல்லுவாரு? கூட்டணி ஆட்சி இல்லாம காங்கிரஸ் தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவாரு. திமுகவோட கூட்டணியில் இருக்குன்னு தானே சார் சொல்லுவாரு. அதையே தானே இவரும் சொல்றாரு. கூட்டணி இருக்கோ கூட்டணி ஆட்சின்னு அப்புறம் வேற என்ன அர்த்தம் அதுக்கு சார்? அமித்ஷா இல்ல சார், இபிஎஸ் திரும்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. நானே இபிஎஸ் மாதிரியான இன்னும் கிளாரிட்டியான விளக்கம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். வேண்டாம். இங்க பாருங்க, ஊடகத்துக்கு இந்த உளவியல் கேம் எப்படி திமுக விளையாடுது பாருங்க. இது வந்து தேவையில்லாம உளவியல் கேம். என்ன கேம்னா, எப்பெல்லாம் பேசும்போது திமுக கூட்டணி அப்படி திமுக கூட்டணி ஊடகத்தில் பேசுறது. ஆனா அதே வரும்போது மட்டும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வேணும்னே சொல்றது. அது ஏன் ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிமுக கூட்டணின்னு சொல்றதுக்கு வாய் வராதா? அதானே கலை யதார்த்தமும் உண்மையாக தானே. அதே நான் திமுக பேசும்போது திமுக கூட்டணி, இங்கே பேசும்போது வேணும்னே மத்தியிலுக்கு என்டிஏ கூட்டணி. அமித்ஷா அதாவது எப்படி ஒரு இதுக்கு ஊடகத்தோட இயலாமைக்கு எதுக்கு அமித்ஷா மேலே பழிய போடணும்? இந்த ஊடகத்தோட இயலாமைக்கு எதுக்கு அமித்ஷா மேலே பழிய போடணும்? உண்மையை பேசுறது கூட துணிவு இல்லாத இடத்துல இது வந்து உளவியல். வேணும்னே இந்த உளவியல். இந்த வேலை செய்கிறது யாரு? பின்னாலேருந்து இயக்கிறது யாரு? அவங்கள பார்த்து கேட்கணும்ல இந்த கேள்வியை. அதான் கேட்குறேன். இதே காங்கிரஸ் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ராகுல் காந்தி போய் கேட்டால் ராகுல் காந்தி என்ன சொல்லுவார்? இதுதான் சொல்லுவார், கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவார். இல்லை சார், ராகுல் காந்தி அப்படி ஒரு கரெக்ட் சார். நியூஸ் எல்லா கட்சிகளுக்குமே ஆட்சிக்கு வரணும், அமைச்சரவையில் பங்கு பெறணுங்கிறது அதான் சொல்லுவாங்க. ஆனா ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அமித்ஷா நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாரு. அதைத்தான் தெளிவா சொல்றாரு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கமா போடணும், ஆட்சி அமைக்கும். நீங்க கமாவை எடுத்து விட்டு அப்படி இணைச்சு கூட்டணி ஆச்சு. அப்ப பிம்ப என்ன கட்டமைக்கணும்னா அதிமுக தனி கோபத்தையும் பிம்பத்தை இந்த கமாவை எடுக்கிறது, ஃபுல் ஸ்டாப் எடுக்கிறது நீங்க அமித்ஷாக்கு சொல்லாம ஊடகங்களுக்கு சொல்றது சரிதானா? இல்ல அமித்ஷா சொன்ன கமாவை அழிச்சிட்டு அதை வந்து வேற மாதிரி ஜோடிட்டு பேசுற ஆளுகிட்ட அந்த வேலை செய்யணும்ல. அமித்ஷா திருநெட்ட போய் தான் திருடாதான் சொல்ல முடியும். ஓகே, பூட்டு போட்டு வச்சிருக்கனோட போயிட்டு நீ ஏன் பூட்டு போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சொல்ற திருநெட்ட சொல்லணும், டேய் பூட்டு உடைக்காரா திருடாதான்னு சொல்லணும். பூட்டு போட்டு வச்சுக்க போய் நீ ஏன் பூட்டு போட்டு வச்சுருன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த கம்மாவை அழிச்சிட்டு பேசுறது அந்த ஊடகத்தில் அந்த மாதிரி திருப்பி அந்த சொல்லாடலை வச்சு மக்களை உளவியெல்லாம் மாற்றணும். அதிமுக தனி பெரும்பான்மை வராது அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கணும் முயற்சி பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வியில் அது. இதே திருப்பி சொல்லியிருக்கேன்னா அப்போ நோக்கம் என்ன? அதிமுக தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கணும்ல சார். வரலாறு சொல்லுவோம் சார். கூட்டணியில் இருந்தும் கூட வெறும் 142 இடங்களில் போட்டியிட்டும் கூட தனிப்பெரும்பான்மையான ஆட்சிக்கு வந்த கட்சி சார் அதிமுக. வரலாறு சார் அது. இப்ப அந்த சூழ்நிலை இடங்களில் போட்டி அந்த சூழ்நிலை இல்லைன்றாங்க. அதிமுகவால தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாது. சொன்னது யாரு? திமுகவின் விமர்சனத்தை வைக்கிறாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. கூட்டணி இல்லாமலேயே அங்கே டப்பா டான்ஸ் ஆடும் சார். 3வது முறையாக ஆட்சி அதிகாரம் நாங்கள் கேட்கும் பொழுது, அது இரட்டை தலைமையில் கேட்கும் பொழுது கூட 45 தொகுதியில் 2,16,000 வாக்கில் தான் 45 தொகுதியை தோற்றுருக்கும். வேற எவ்வளோ? 2,16,000 ஓட்டில் 2,16,000 ஓட்டு எடுத்திருந்தோம்னா நாங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி. இதுதான் திமுகவோட நிலைமை தான். 3வது முறை ஆட்சி கேட்கும்போது கூட, அது ரெட்டை தலைமையில் கேட்கும்போது கூட காலத்தில் அதிமுக எதிர்த்து நிற்கிற ஒரு முதுகெலும்பு தைரியமே திமுக கிடையாது சார். தனித்து எல்லாரும் கூட்டணி இருந்தால் தான் முடியும். இதுதான் வரலாறு. அவங்க எங்களை பார்த்து தனி பெரும்பான்மையை அழைக்க மாட்டாங்கிறது அவங்களோட கனவு. அப்படி சொல்லி தான் மனசை தேத்திக்கணும். இல்ல அண்ணாமலை அவர்கள் நீங்க போய் அமித்ஷா கிட்ட கிளாரிட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எடுத்த சர்வே இப்போ இருக்கிற 134 எம்எல்ஏல 90% இல்லை 97%, 134 எம்எல்ஏ 97% தோக்குறது உறுதி. அவங்க சொல்லுவாங்க சார். அவங்க திமுகவும் சொல்றாங்க சார், நாங்க சர்வே எடுத்தோம் 200க்கு மேல நாங்க வெற்றி பெறோம்னு சொல்லுவாங்க சார். நம்ம முடிவுகள் வரட்டும் சார். முடிவுகள் வச்சு நம்ம அப்ப பேசுவோம். அப்ப நீங்க அதே கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க நியாயமா? அப்ப நீங்க என்ன முடிவுகள் அதிமுக தனி பெரும்பான்மை வராதுன்னு சொன்னப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பார்வை சொல்றாங்களேன்னு கேக்குறாங்க. பதிலே பார்வை தான் நானும் சொல்றேன். 97 விழுக்காடு எம்எல்ஏஸ் வந்து திருப்பி வந்து சீட்டு கொடுத்தா தோக்குறது உறுதி. 97% இல்ல பாஜக என்டிஏக்குள்ள கூட்டணிக்குள்ள இருந்துட்டு பாஜகக்குள்ள இருந்துட்டு அண்ணாமலையோட கருத்தை நீங்க அங்கீகரிக்கவே மாட்டீங்களே? நானும் ஒரு 3 முறை அந்த கேள்வியை திரும்ப வைக்கிறேன். கடந்து போறீங்களே. முன்னாள் தலைவர் அண்ணாமலை முக்கிய தலைவர், தேசிய அளவில் பொறுப்பில் இருக்காரு. நீங்கள் கிளாரிட்டி வேணா அமித்ஷா கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வரட்டும். அவர் 3 முறை சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான், 3 முறை சொல்லிட்டாரு. இன்னமும் நீங்கள் அப்படி இல்லைன்னு மறுத்தீங்கன்னா நீங்கள் போய் கிளாரிட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. என்டிஏ நான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்டிஏ கூட்டணி கமா போட்டுங்க, ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இல்லை, இந்த மாதிரியான தொடர்ச்சியான பேச்சுகள் இந்த கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்துற மாதிரி நீங்க உணரலையா? அமித்ஷா பேச்சு, அண்ணாமலை பேச்சு, நயினார் பேச்சு. இல்ல திமுக பேசுறதா அமித்ஷா, நயினார், அண்ணாமலை அவங்க மேல வைக்காத விமர்சனம் கேள்வி எதுக்கு மேல வைக்கிறீங்க? கேள்வி எதுக்கு திருப்பி கேட்டே இருக்கீங்க?
அமித்ஷாவால் அந்த கேள்வியை தவிர்க்க முடியாதா சார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், எத்தனை முறைங்க சொல்றது, இந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேங்கன்னு தவிர்க்க முடியாதா? அவர் நினைச்சா தவிர்க்க முடியும்ல. அதுக்கு நான் உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். இதே காங்கிரஸ் போய் கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்களா இல்ல தனி பெரும்பான்மை கேட்டா காங்கிரஸ் 1000 தடவை கேட்டா காங்கிரஸ் உங்க விமர்சனம் பாஜக மேல இருக்கவே மாட்டேங்குது. உங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது அவங்க தான். அவங்க மேல வைக்காம நீங்க திரும்ப திரும்ப திமுக கிட்ட போயிட்டு இருக்கீங்க. திமுக கூட்டணி கட்சியில போய் கேட்டா 1000 தடவை 1 லட்சம் கேட்டா கூட எந்த கட்சியா இருந்தாலும் என்ன சொல்லும்? கூட்டணி ஆட்சின்னு தானே சொல்லும். ஆனா சொல்லிட்டு அவங்க வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க, நாங்க சும்மா உட்காந்து சொல்லிட்டு திருமாவளவன். ஆனா அதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்ல. கூட்டணி ஆட்சி தான் அவன் தான் ஏன் விருப்பமும், ஆனா அதுக்கான கால சூழ்நிலை இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேத்து காங்கிரஸ் சொன்ன விமர்சனத்துக்கு திமுக வந்து கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. திமுக தரப்புல சொல்லிட்டாங்க. ஆனா இங்க அமித்ஷா அதை விடமாட்டாரு, அண்ணாமலை விடமாட்டாரு. தரப்பில் எது சொன்னாலும் வேதவாக்கு, அது களத்தின் பிரதிபலிப்பு, அதுதான் உண்மைன்னு நம்ம தலையை தூக்கி வச்சுட்டு பேசுறோம். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு போயாச்சு. இப்போ அஇஅதிமுக என்ன சொன்னாலும் அதில் வந்து உள்ளர்த்தம் கற்பித்து அதில் வேற ஒரு நோக்கம் இருக்கு, இது உண்மை கிடையாது அப்படின்னு பேசுறதுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதான் வடிவேல் அண்ணன் தான் ஞாபகம் வராரு. என்ன அடுத்தவனுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் போகுது இப்போ. இல்லை சார், அந்த யாரை கேட்டாலும் சரி இது இந்த பேச்சு நீங்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் கேட்டாலும் இது அப்படியே போயிட்டே தான் இருக்கு, சர்ச்சையாக போயிட்டு. இதோட நோக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்தி காட்டணும். மனசுக்குள்ள அப்படி ஒரு இன்ஸ்டிங்க பாஜக உருவாக்குறாங்களோ, நீங்க கூட்டணி ஆட்சி தான் உங்க மனசுக்குள்ள அதை ஆழமா விதைக்கிறாங்களோ பாஜகவினர்? அதை விடுங்க. இப்போ ஊடகம் பண்ற வேலை மக்கள் மனசுல இதை விதைக்கணுங்கிற வேலை தான் ஓடிட்டு இருக்குது. வீக்கனா காட்டணும், இந்த கூட்டணி பொருந்தாத, பாஜக மேல உங்க கோபத்தை வெற்றி பெற போவதில்லைன்னு காட்டணும். எங்க மேல கோபத்தை காட்டுறீங்க? இவங்களும் கோபமா பேசிட்டு இருக்கிறேன். இல்ல நான் பொதுவா சொல்றேன், அதிமுகவினர் சேர்த்து தான் சொல்றேன். இல்ல பிரதர், உண்மையில ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கையில பெரம்பு கொடுத்து விழுன்னு விழுக்கணும்னா என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு விழுக்கிறதுக்கு. ஊடகவியலாளர் சொல்றீங்களா? ஊடகவியலாளர்கள் சொல்றீங்களா சார்? என்கிட்ட விழுக்கிறதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு சார். அடிக்கணும், ஆனா என்கிட்ட அதிகாரமும் கிடையாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. கரெக்ட் சார். ஏன் சார் கேள்வியை முன்வைக்கிறவங்கள உங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க மேல அந்த கோபம் திரும்ப மாட்டேங்குது. கேள்வியை முன்வைக்கிற ஊடகங்கள் மேல பெரம்பெடுக்கிறது என்ன லாஜிக் இது? பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பதில் ஏற்புடையது இல்லாம திருச்சி பேசுறவங்களை வேற என்ன சொல்றது? அது நீங்க அமித்ஷா மேலதான் கோவப்படணும். அவர் தான் திரும்ப அதை பேசுறாரு. அண்ணாமலை திரும்ப பேசுறாரு. நீங்க அவங்க மேலதான் கோவப்படணும். அதைத்தான் நானும் சொல்றேன். அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டேன். எங்க இன்னொரு கட்சி பிரதான கட்சி கூட்டணி இருக்கிறவங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க அதே தானே சொல்லுவாங்கிறேன். அதுக்கப்புறமும் திருப்பி அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை ஒத்துக்கிறீங்க. காங்கிரஸ் போய் கேட்டா அதை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா காங்கிரஸ் அதை ஒத்துக்கிறீங்க. அப்போ இங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க பாருங்க, பாஜக சொல்லிட்டாங்க பாருங்க. இது என்னங்க கதையா? தேசிய தலைமை சொல்றாங்க சார். நீங்க அதான் அமித்ஷா என்னமோ நீங்க மாநில தலைவர் அதே தேசிய தலைமை தான் முதலமைச்சர் அஇஅதிமுகன்னு சொல்லியாச்சு சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும் உங்களுக்கு? அப்ப அந்த பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளவு திருப்பி பேசுறவங்க ஒரு பாயிண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. திமுக ஆட்சி அமைக்காது எல்லா முறையும் அந்த கேள்விக்கு அமித்ஷாவும் பதில் சொல்றாரு, எல்லா முறையும் அந்த கேள்விக்கும் எடப்பாடியும் பதில் சொல்றாருங்க போதுதான் திரும்ப அந்த கேள்வி அந்த கேள்வியை போற ஊடம் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க பாருங்க. திமுக திருப்பி ஆட்சிக்கு வராதுங்கிறத மறந்தே திருப்பி அதே பேசிட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு வரைக்குமாச்சும் ஊடம் வந்துச்சுன்னு சொல்லி நான் மகிழ்ச்சியே சந்தோஷப்படுகிறேன். இதை திருப்பி கேள்வியா இது கேள்வியா கேட்கிறோம். அதிமுக வந்து தனித்து ஆட்சி பெறும்னு சொல்றீங்க, ஆனா பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்கன்னு இதையே கேள்வியா கேட்டிருக்குங்க. கடைசி வரைக்கும் திமுக வராதுங்கிறது வந்து அவங்களே நம்புறாங்க, அப்படிங்கிற நம்பிட்டாங்கிறத புரியாம பேசுறாங்க பாருங்க. வேற ஒரு ஆங்கிள் இருந்து வேற உண்மைதானே. இப்போ திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா இந்த கேள்விக்கு வந்து அர்த்தமே இல்லை, இந்த கேள்வி தேவையே இல்லை. இந்த கேள்வியே திருப்பி பேச்சு போடுறாவே வருது. தனித்து ஆட்சியா கூட்டணி ஆட்சியா, தனித்து ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? திமுக வராது அப்படிங்கறது அதிமுகவை வீக்கன் பண்றது சார். பாஜக உங்களோட கூட்டணியில இருந்து அதிமுக வீக்கன் பண்றதா அந்த முயற்சி நான் 10 நிமிஷம் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது கூட நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஆனா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். திமுக வரப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போய் கன்விக்ஷன் வந்ததுனால தானா தனித்து பெரும்பான்மை ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சியா. அப்ப என்ன முடிவுக்கு தெரிஞ்சு வச்சா 2026 பட்டத்து இளவரசர் மன்னராக போறது இல்லை, அரியணை ஏற போறதில்ல, ஜோலி முடிச்சுங்கிறது தெரிஞ்சா அந்த நம்பிக்கையாச்சும் ஊடகங்களுக்கு வந்தது. அவங்க அறியாமலே ஊடகத்துக்கு வந்ததுக்கு ஊடகத்துக்கு 26 மேக்கு அப்புறம் நம்ம ஊடகத்துக்கு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா பேசலாம் சார். நம்ம 26 மேக்கு அப்புறமும் பேசலாம் போறோம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் சார். இவ்வளவு நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.